ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படி அமைய போகுது அப்படின்றத நம்ம ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக எடப்பாடி சின்ன ஐயர் அவர்கள் கிட்ட நம்ம இந்த ரிஷப ராசிக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்க. இந்த 2026 ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது? இப்போ இந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உள்ளது இருக்குது. அதேமாரி பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து வண்டி வாகனத்தில போகும்போது ஜாக்கிரதை தான் போகணும் அப்படி சொல்லலாம். குழந்தைங்க வந்து மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட படிப்பு வந்து எடுக்கிறது ரொம்ப பரவால்ல. இந்த வீடு இந்த இத்தன நாளா கட்ட முடியலன்னு தடை ஏற்படுத்தி குடுத்திருந்த காரணத்துக்காக இப்ப வீடு கட்டுறது யோகம் இருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, கல்யாணம் சம்மந்தப்பட்ட யோகமும் இருக்கு. அது வந்து இப்ப குருப்பெயர்ச்சி பின்னாடி திருமணம் சம்மந்தப்பட்ட யோகத்த பார்த்துக்கலாம். அதேமாரி குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்கு. நவகிரகத்தில குருதட்சணாமூர்த்தியும், பெருமாள் வழிபாடையும் செய்யலாம். ஓகேயா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதனைத் தொடர்ந்து நம்ம சுகன்யா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, நீங்க சொல்லுங்க. இந்த ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? வேந்தர் டிவி நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வியாபாரத்தில ரொம்ப அமோகமா இருக்கும். போன வருஷம்லாம் டல்லா இருக்குன்னு நெனச்சவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, தன லாபம் நல்லாயிருக்கும். அதேமாரி சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ்குள்ள ஏதாவது அந்யோன்யம் இல்லன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். எந்த பிரச்சனைனாலும் சீக்கிரமா சால்வ் ஆயிடும். அதேமாரி படிக்கிற பசங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுற பசங்களுக்கு இந்த வருஷம் அமோகமா இருக்கும். நல்ல வெற்றிகரமா அவங்க நெனைச்ச காலேஜே அவங்களுக்கு கிடைக்கிற மாரி வெற்றி கிடைக்கும். அதேமாரி ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அப்ராட் போற ஆப்பர்ச்சுனிட்டீஸும் நெறைய கிடைக்கும். ப்ரமோஷன்ஸும் நெறைய கிடைக்கும். மிக சிறப்பா சொன்னீங்கம்மா. அடுத்ததாக ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அம்மா, நீங்க சொல்லுங்க. வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். ஸோ ரிஷபராசின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வருடம் குரு பயிற்சி இருக்கிறது அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள், முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே சமயத்தில 8ஆம் அதிபதியாகி அங்க உட்கார்றது பிரம்மஹத்தி தோஷத்துக்கும் உண்டான விஷயங்களும் ஏற்படுத்தி குடுக்கறதுனால, திருவிடைமருதூர் போய் அவங்க போய் ஒரு பரிகாரம் செஞ்சுக்கிறது, இந்த வருஷம் அவங்களுக்கு இடமாற்றம், குழந்தைங்க ஆரம்ப பள்ளியில படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு கல்வி திறனையும் ஏற்படுத்தி குடுக்கும். அருமையா சொன்னீங்க அம்மா. அதனைத் தொடர்ந்து ஜோதிட வல்லுனர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, நீங்க சொல்லுங்க. இந்த ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையப் போகுது? ரிஷபத்துக்கு இந்த டியூடு தான். பூட்டி வச்ச குதிரை ஒண்ணு, புட்டுக்கிச்சு மாமா அப்படின்னு பாட்டு நல்ல குத்துப்பாட்டா சந்தோஷப்படலாம். லாபங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். தொழில்லையும் சரி, வியாபாரத்திலயும் சரி, அ வசூல் பண்ண வேண்டிய தொகையிலயும் சரி, மிகப்பெரிய லாபத்தை அள்ளுவதற்கான ஒரு டைம் பீரியட். இவங்க வாங்கி வச்சிருந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ, இல்ல ஒரு சொத்தோ, இல்ல உத்தியோகத்தில இருக்கக்கூடிய ஒரு விஷயமோ, திடீர் தன ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். லாபம்னு எழுதக்கூடிய அளவுக்கு லைஃப் போக ஆரம்பிக்கும். மெட்டீரியலிஸ்டிக் அப்படிங்கிறதுல இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறது, எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வாங்குறது, லேட்டஸ்ட்டா மாடல்ல இருக்க மொபைல தட்டி தூக்குறது, iPhone 16 Pro Maxலாம் வாங்குறதெல்லாம் ரிஷபத்துக்கு கண்கூடா பார்க்கலாம். அது எதர்ச்சியா ஒரு கிஃப்ட்டா கூட வரும். திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு திடீர் சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். கூட்டுத் தொழில் முயற்சி இந்த நேரத்தில கை கொடுக்கும். பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிறது வராது. நல்ல ஒரு குத்துப்பாட்டு பாடுறதுக்கான ஒரு டைம் பீரியட் தான். திருப்பதி பெருமாள தன்னோட தொழில்ல பார்ட்னரா சேர்த்துட்டு, எனக்கு லாபம் வந்துருச்சு அப்படின்னு அந்த பணத்த வித்ட்ரா பண்ணாம, அதில ஒரு தொகையாகப்பட்டது அந்த திருப்பதி பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்வது உத்தமமான பலன்களை ரிஷபத்துக்கு குடுத்துரும். ஹெல்த்ல மட்டும் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதுமானது. அப்போ இந்த 2026 ரிஷப ராசிக்காரர்களுக்கு தான் ஜாக்பாட் அடிக்க போகுது. கண்டிப்பா இருக்கும். அது சனி தரக்கூடிய மிகப்பெரிய ராஜயோகம். ஓகே. அடுத்ததாக தொடர்ந்து நம்ம சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மா கிட்ட ரிஷப ராசி எப்படி அமையப் போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசி நண்பர்கள், ஐயா சொன்ன மாரியே நல்ல முன்னேற்றமான ஆண்டா இருக்கும் உங்களுக்கு. லாபசனி வந்திருக்காரு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கிறது, அரசு வேலை கிடைக்கக்கூடிய அனுகூலமா இருக்கிறது, நல்ல தொழில் தொடங்குறது, திருமண தடை இருக்கிறவங்களுக்கு நல்ல திருமணம் ஆகிறது, இந்த மாரி எல்லாவித சுப விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு. புதிதாக தொழில் தொடங்குறது, இந்த மாரியான விஷயங்களும் நல்லா இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அம்மாவுடைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது வழக்குகள் வரலாம். வீடு கட்டுறதுல கொஞ்சம் தடையாகக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதை கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலையில நம்ம அதுக்கான பரிகார பூஜைகள் பண்ணிக்கிறது நல்லது. ஆக மொத்தத்தில ரிஷப ராசிக்கு நல்ல அனுகூலமான ஆண்டு. தொழில் விருத்தி, நல்ல புத்திரபாக்கிய அமைப்பு, அரசு வேலை கிடைக்கிறது, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க. தாயின் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. இதை மெயின்டெயின் பண்ணிங்கனாவே நல்லாயிருக்கும். ரொம்ப அருமை அம்மா. அடுத்ததாக அதைத் தொடர்ந்து எதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, நீங்க சொல்லுங்க. ரிஷப ராசியில தான் இந்த ஆண்டு பிறக்கிறது. அதுவே ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அடுத்ததாக சனி உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஆண்டுல 11ல இருக்கிறது அதோட சந்தோஷம்.
குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் சனிக்கு குரு பார்வை கிடைப்பதும் விசேஷம். ஸோ எல்லா விதத்திலும் நன்மைகள் காணப்பட்டாலும் மன அழுத்தம் இருக்கும். ஏன்னா ரொம்ப டூ மச்சாக அவங்க கூட இருக்கவங்க ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அந்த கூட இருக்கவங்கள எப்படி சமாளிக்கிறது, அவங்க பண்ணுற பிரச்சனைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப இடம் கொடுத்துருவீங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியாத அளவுக்கு போயிடும். அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கல்யாண அமைப்பு கைகூடக்கூடிய அற்புதமான ஆண்டு. இல்லை எனக்கு இன்னும் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவேன்னா இன்னும் ஒரு 4-5 வருஷம் தள்ளி போகும். அது உங்களுக்கு பரவாயில்லையான்னு பார்த்துக்குங்க. வசீகரம் போகணும் கெசீகரம் போகணும் அப்புறமா புலம்பக்கூடாது. பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த அனுகூலங்கள் கண்டிப்பாக மாறி அனுகூலம் ஏற்படும். நீங்கள் இருப்பதாலே பெற்றோர் பெரியோருக்கு வசந்தமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும். அதே போல் வந்து உங்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் அசையா பொருள் சேர்க்கை அதிகமாக வாங்கக்கூடியவர்கள் எல்லா விதமான பொருள், இது வரும் ஃபோனோடு இல்லாமல் எல்லா ஆடை ஆபரணங்கள்லேருந்து நகைகள்லேருந்து அத்தனையும் கிடைக்கும். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தாய் வழி தந்தை வழி உறவுகள் அவர்களுடைய தேக ஆரோக்கியம் அதீத கவனம். மிக சிறப்பா சொன்னீங்க ஐயா. அடுத்ததாக நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி ஐயா, இப்போ நீங்க சொல்லுங்க. அன்பும் வசீகர எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு, ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை. சிறிய முதலீட்டில் அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அவங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அப்போ இத்தனை நாட்களாக வேலைக்கு போனவங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பல தடைகள் இருந்திருக்கும். அதெல்லாமே இந்த தடவை இன்வெஸ்ட்மெண்ட்டு, சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், குறிப்பாக வண்டி வாகன தொழில்கள் வாங்கி விற்கிறவங்க அல்லது டிராவல்ஸில் இருக்கிறவங்க, இதிலெல்லாம் நிறைய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதல் ராசியாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி புத்திர வம்ச விருத்திக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்ட்டு கடவுள்கிட்ட நிறைய வேண்டிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக இருக்கின்றது. இதில் ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கின்றனால உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி பிரச்சனைகள், அடிக்கடி ஆஸ்திரி செலவுகள், மருத்துவமனை செலவுகள், இந்தமாரி ஒரு சில தொந்தரவு பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் தாய்க்கு உடல் ஆரோக்கியம், ரிஷபராசினுடைய தாய்க்கு வந்து அடிக்கடி உடல் ஆரோக்கிய தொந்தரவு பாதிப்பு கொடுக்கறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு மிக சிறப்பான முறையில் அமைச்சு கொடுக்கும். இந்த ஆண்டு நல்ல முறையில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு திருப்பதி ஏழுமலையான் கோயிலுடைய தரிசனம் நல்ல ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிறப்பா சொன்னீங்க ஐயா. அதைத் தொடர்ந்து சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. இந்த ரிஷப ராசிக்கு இந்த 2026 அருமையான காலம். எப்படி அருமையான காலம்னா, குரு பயிற்சி வந்து ஜூன் வரலையும் 6 மாதம் இருக்கார். அப்புறம் ஒரு 5 மாதம் வரலையும் 2 அப்புறம் அந்த மிதுனத்திலேருந்து கடகத்து வராரு. அப்போ குருபவன் மிதுனத்தில் இருக்கும்போதும், அவர் குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது, பொருளாதாரம் பணஸ்தானத்தில் இருக்கும்போது, பேச்சு ஸ்தானத்தில் இருக்கும்போது அருமையான அபரிதமான ஒரு வளர்ச்சி. அவங்க வந்து 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் இடம்ன்றது அரசு வேலை, உத்தியோகம். 10ஆம் இடம்ன்றது தொழில். 11ஆம் இடத்து குரு பகவான் வந்து ஜூனுக்கு பிற்பாடு கடகத்தில் வரும்போது அவர் வந்து காரகன் சனி பகவான் தொழில்காரன்னு பார்க்குறாரு. அவங்களுக்கு வந்து இந்த 2026 ஆண்டு வந்து அருமையான பொற்காலம். அவங்க என்ன தொழில் ஆரம்பிக்கணுமோ, என்ன வேலை செய்யணுமோ, எதை செஞ்சாலும் அது நடக்கும். அதை செஞ்ச பிற்பாடு அதில் லாபம் கிடைக்குனாலும் அதுவும் லாபமும் கிடைக்கும். என்ன உடல் ஆரோக்கியம், தாய்க்கு உடல் ஆரோக்கியம், வீட்டு குடும்ப சார்ந்த சொத்துக்கள், அதில் மட்டும் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் வரும். இது மட்டும் பார்த்து தெளிவாக இருந்துட்டாங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த 2026 இந்த குரு பயிற்சி இப்பயும் இருக்கிறாரு. குரு பயிற்சி ஜூனுக்கு பிற்பாடு மாறுறாரு. இந்த 2026 அருமையான ஆண்டுகளை ரிஷபராசிக்கு.